சன் ஃபிஷிங் டர்பி. நீ டாக்டர், அதனால வர முடியாது. ஆனா நான் வரணும்னு ஆசையா இருக்கு. அது ஒரு ட்ரெடிஷன் மில்லி. நான் சின்ன பையனா இருக்கும்போது கிராண்ட்பாவோட சேர்ந்து டர்பியை வின் பண்ணிருக்கேன். இப்போ உங்களோட நான் வின் பண்ணுவேன். நிச்சயம் பண்ணுவோம் கூப். டோன்ட் வரி ஸ்வீட்டி. ஓல்டு லேடி மன்சன் உன்னை வந்து பாத்துக்க போறாங்க. மிஸ்ஸஸ் மன்சன், ஓகே ஜாலி. ரொம்ப ஈஸியா ஒத்துக்கிட்டாளே. எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த லியூர் இங்க எப்படி வந்தது? ரெடியா கூப்? நாம நிச்சயமா வின் பண்ண போறோம். இதோ நம்ம கிளம்பியாச்சு. அட்டகாசமா இருக்க போகுது. ஒருவேளை நாம பாங்கோ போயிங்கோவை பார்த்தாலும் பார்க்கலாம். பாங்கோ போயிங்கோவா? அவுல் லேக் பாட்டத்துல ஒரு ஜெயண்ட் கிரீச்சர் அந்த பேர்ல இருக்கிறதா பூட்ஸ்வில் புராணங்கள்லாம் சொல்லுது. ஆனா இதுவரைக்கும் யாரும் அதை நேர்ல பார்த்தது இல்ல. அந்த பள்ளத்துல தண்ணி இருக்கிறத பாத்தியா? நம்ம காரை விட அதிகமா ஸ்பிளாஷ் ஆற மாதிரி பண்ணட்டுமா? நம்ம கார் இதுக்கு முன்னால இந்த மாதிரி எல்லாம் சத்தம் போட்டதே இல்லையே. நிறைய பள்ளம் இருக்கு. ரொம்ப தூரம் ரிவர்ஸ்ல வந்துட்டேன் போல இருக்கு. பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. வெயிட், ஃபிஷர்மேன்ஸ் ஹேண்ட்ஷேக். ஃபிஷர்மேன்ஸ் ஹேண்ட்ஷேக்னு இருக்கா? அது ரொம்ப ஈஸி. என்னோட சுண்டு வரல கோத்துக்க, கட்ட வரல புடிச்சுக்க. ஃபிஷ் தயாராரு, இதோ நாங்க வந்துட்டோம். இது எப்படி இருக்கு? நானும் டென்னிஸ் ஜெயிக்கிறத பாக்குறதுக்காகவே நீ வந்துட்ட. இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டா மட்டும் போட்டியில உன்னால ஜெயிக்க முடியாது ஹென்றி. ஆனா ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கெட்டு போகும். அது வரைக்கும் இவங்களும் விட மாட்டாங்க. இந்த டெர்பி முடிஞ்சதும் பட்டன் பர்கர்ங்கிற பேரு ஃபிஷிங் டிராஃபில அப்படியே பொறிக்கப்பட போகுது. அது நிச்சயமா நடக்கும் டாடி. மில்லிங்கிற பேர் அதுல வரும். மில்லி, மிஸ்டர் ஸ்மான்சன், இது ஃபாதர் சன் மட்டும் கலந்துக்கிற ஃபிஷிங் டர்பி. ஆம்பளைங்களான உங்களுக்கு சமமா எங்களால போட்டி போட முடியாதுன்னு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, அந்த எண்ணத்தை அழிச்சிருங்க. Attention! Owl Lake Father and Son Fishing Derby 54th annual போட்டி ஆரம்பிக்க போகுது. Come on, மில்லி. இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு நாம சொல்லி தருவோம். வா. அப்படி சொல்லுங்க மிஸ்ஸஸ் மான்சன். ரெடியா கூப்? ரெடி. நாம ஃபிஷிங்க்கு போவோம். உனக்கு தெரியுமா மில்லி, எனக்கு உன் வயசா இருக்கும்போது நான் இங்க மீன் பிடிக்க வந்த சமயத்துல பாங்கோ பாயிங்கோ என்கிட்ட வந்துடுச்சு. பாங்கோ பாய் என்ன சொல்றீங்க? அவல் லேக்ல இருக்கிற பயங்கர மான்ஸ்டர். அதுக்கு 3 தலை இருக்கும், 3000 கிலோ வெயிட் இருக்கும். That's okay, Dad. நாங்க ஃபிஷிங் பண்ணும்போது நீங்க தூங்கலாம். ஆமா டாட், நீங்க நல்லா தூங்குங்க. வெளியே சொல்லிடாத கூப். எங்க டாட் ஃபிஷிங்க்கு வர மாட்டேன்ட்டாரு. அவர் பாங்கோ பாயிங்கோக்கு பயப்படுறாரு. ஆனா நாங்க பயப்படல. ஆமா, அதோட நாங்க அத வீடியோ எடுக்க போறோம். நாங்க வேர்ல்ட் பூரா அத சேல் பண்ணி மில்லியனர் ஆக போறோம். சாரி டாட். நான் ரகசியத்தை காப்பாத்துவேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? வின் பண்ண தவி எந்த இருக்கு? அப்போ போவோம். எல்லாரும் தயாராயிட்டீங்களா? Get set. அந்த மான்ஸ்டர் இப்ப நமக்கு நேர் கீழே தான் இருக்கணும். எனக்கு தெரியுது. அது உனக்கு தெரியல? வெயிட் பண்ற நேரம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ரைட் டாட்? குட் ஐடியா டாட். அப்படியே ஸ்விம் பண்ணி ஃபிஷ் எல்லாம் எங்க ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிங்க. நாங்க தான் ஜெயிக்க போறோம். நாங்க தான் ஜெயிக்க போறோம். பை ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் மைக்ரோவேவ் சோனார் ஃபிஷ் ஃபைண்டர் ஃபிஷ்ஷை கண்டுபிடிக்கும். மைக்ரோவேவா? நீ ஃபிஷ்ஷ பிடிக்க வந்தியா இல்ல அதை சமைக்கிறதுக்கு வந்தியா? சாரி டாட், அவரு நல்ல ஜோக் அடிச்சாரு. ஃபிஷிங்கோட சீக்ரெட்டே ஃபிஷ் மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். அந்த கேரக்டர் உள் வாங்கிக்கணும். நான் ஸ்விம் பண்றேன். நான் பசியா இருக்கேன். எனக்கு ஏன் பசியா இருக்கு? இங்க
பாருங்க, வீக்லி விப்லர் और பட்டர், டான்சிங் ஃபிளிட்விக். ஓ, இது உண்மையிலேயே கூல். சண்டே டிரைவர்ஸ்ங்களா பின்னாடி வாங்க. ஆமா, நீங்க எல்லாரும் மண்டே அண்ட் டியூஸ்டே டிரைவர்ஸ். நான் ட்ரை பண்றேன், பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னாச்சு ஹென்றி? அப்படியே தூண்டில் பின்னிக்கிச்சா? டாட் ஹெல்ப் பண்ணுங்க. ஓ, நீ மாட்டிக்கிட்டியா? இதோ நான் உன்னை பிரிச்சு விட்டுடுறேன். அந்த மான்ஸ்டர் தான் நம்மளோட தூண்டில் எல்லாத்தையும் அறுத்துட்டு இருக்கணும். லேக் மான்ஸ்டர்ஸ்ங்கிறது டாட்டி ட்ரிக்ஸ். கிட்டத்தட்ட பிடிச்சிட்டேன். நோவே, இது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? எதுவா இருந்தாலும் நிச்சயம் நல்லதுக்கு இல்ல. இத வச்சு ஸ்டாப் பண்ணுவோம். அந்த கடைசி சோடாவை எனக்கு தெரியா? ஷூர் டாட், இந்தாங்க. ஹே கூப், அங்க நீ எதை பார்த்த? அது ஏதோ பெருசா வழுக்கிற மாதிரி இருக்கணும். எனக்கு தெரியாது. பாங்கோ போய்ங்கோ. அப்போ அந்த சமயத்துல நான் சின்ன பொண்ணா இந்த தண்ணியில இருந்தேன். அப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல. ஒரு படகும் ஃபிஷிங் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருந்தது. ஓ, அதோட லஞ்ச் பிஸ்கட்ஸும் மார்மலேடும் இருந்தது. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, பசிக்குது. பாங்கோ பாய் இங்க தண்ணிய விட்டு வெளியில வந்து என் பிஸ்கட் பூரா சாப்பிட்டுடுச்சு. ஒரு பாக்ஸையும் விட்டு வைக்கல. அப்புறம் என்ன திருப்பி பார்த்தது. அந்த சமயம் அதோட கண்ணுக்கு நான் பெரிய பிஸ்கெட்டா தெரிஞ்ச போல இருக்கு. அப்படியே சாப்பிட்டு இருந்தா நமக்கு இப்ப பிரச்சனைகளே இல்லாம இருந்திருக்கும். மீன் பிடிக்கிறதுக்கு நடுவுல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்குவோம். இந்த த்ரெட்ட புடி. ஐ கேப்டன். பாங்கோ பாய்கோங்கிறது வெறும் கட்டுக்கதை. அது உன் பிஸ்கெட்ட சாப்பிட்டு இருந்தா நீ இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்ட. ஹேய், நான் புடிச்சிட்டேன். ஓ பாய், ஓகே. தூண்டில் அப்படியே புடிச்சுக்க. ஒரு உடையக்கூடிய மரம் மாதிரி அதை இமேஜின் பண்ணிக்க. அது எப்படி காத்துல ஆடுமோ அது மாதிரி மெல்ல ஆட்டி ஆட்டி இழுக்கணும். சீக்கிரம் அதை விடாத, நல்லா இறக்கி புடிச்சு இழு. அந்த ஃப்ரைடல் பிரான்ச் என்ன பண்றது? அதுல இருந்து மரத்துல நல்லா பலமா புடிச்சு இழு. அப்படிதான், சூப்பரா வந்திருக்கு. என்னது? இது ஒரு ஷால். அதோட சூப்பர் ஸ்டர்டி ஃபிஷிங் நெட். மிஸ்ஸஸ் மான்சன். இந்த வருஷம் ஃபாதர் சன் காம்படிஷன்ல ஜெயிச்சவங்க இல்ல அத மாத்திக்கங்க. வேர்ல்ட் லேடி லிட்டில் கேர்ள் ஃபிஷிங் டெர்பில ஜெயிச்சவங்க மிஸ்ஸஸ் மான்சன் பட்டன் பர்கர். எப்படியோ பட்டன் பர்கர் பேரு அந்த டிராஃபில வந்துருச்சு.
கேட்